Students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.3ல 6th sum பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The hill in the form of right triangle has its foot at 19,3. The inclination of the hill to the ground is 45 degree. Find the equation of the hill joining the foot and top. சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹில் இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் போட்டுப்போம். ரைட் ட்ரையாங்கிள் போட்டாச்சு. அப்புறமா ஹேஸ் இட்ஸ் ஃபுட் அட் 19,3. அந்த ஹில் இதுதான் ஹில்லு. இந்த ஹில்லோட ஃபுட் வந்து எந்த பாயிண்டில் இருக்கான்? 19,3. அப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஹில் டு த கிரவுண்ட் இஸ் 45 டிகிரி. அந்த கிரவுண்டுக்கும் ஹில்லுக்கும் இடையில இருக்கிற இன்க்ளினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி. Find the equation of the hill joining the foot and the top. டாப்பையும் ஃபூட்டையும் ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன், ஹில்லோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போது லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். அப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷனாலே தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு ஸ்லோப் தெரியுது, ஒரு பாயிண்ட் தெரியுது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் வாங்க. given the inclination theta is equal to 45 degree, slope m is equal to tan theta நமக்கு தெரியும். அப்போ m is equal to tan 45 degree. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ m equal to 1ன்னு கிடச்சிருக்கு. அதாவது ஸ்லோப் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இன் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் இஸ் 1 y minus y1 equal to m into x minus x1. இதுதான் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் ஆஃப் எ ஈக்குவேஷன். இப்போ பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்களா? 19,3. இந்த 19,3 தான் நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம்? x1 y1 எடுக்க போகிறோம். given the foot of the hill is at 19,3. அப்போ இதில் இந்த பாயிண்ட்டை தான் x1 y1 எடுக்கிறோம். mங்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1. that for equation of line is y minus y1 3 equal to mங்கிறது 1, x minus x1ங்கிறது 19. இது எக்ஸுக்கும் ஒய்க்கும் போட்டுறாதீங்க. இது x1 y1, xyங்கிறது கண்டிப்பாக ஈக்குவேஷனில் இருக்கணும். ஸோ xy அப்படியே தான் போட்டிருக்கணும். y minus 3 equal to 1 into x minus 19. இப்போ 1 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். y minus 3 equal to x minus 19. இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. x வந்து இங்கே லெஃப்ட் சைடு வரப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 minus 19 left side வரப்போ plus 19 equal to 0. இப்போ minus x plus y minus 3 plus 19 என்னாகும்? plus 16 equal to 0. நமக்கு ஸ்டார்டிங்கில் இப்போ மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிடுவோம். x minus y minus 16 equal to 0. அப்போது the equation of hill joining the foot and top is x minus y minus 16 equal to 0. ஓகேவா? புரிஞ்சுதா? Thank you.